சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சினால, அதாவது இந்த 4 கிரக பெயர்ச்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க, கேது பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 12ஆம் இடத்திலையும், ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்பு. ஏன் அப்படின்னா, கோச்சாரத்துல ராகு கேதுகளுக்கு பாருங்க 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் தான் கோச்சாரத்துல ஒரு வலுவான இடம். அப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு அமர்வது சிறப்பு. அதே போல குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல சனி பகவான் பாருங்க, தற்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிச்சிருக்கு. 2027 ஜூன் வரையும் பாருங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலம். சரி, இந்த கண்டக சனி என்ன செய்யும் கன்னி ராசிக்காரர்களுக்கு? கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க 5க்கும் 6க்கும் உடைய யோகாதிபதி. அப்ப அவர் 7ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி, சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வராத பணமெல்லாம் வந்து சேரும். 5ஆம் அதிபதி குரு பகவான் வீட்டில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. நீண்ட காலம் குழந்தை வாக்கியங்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார். அதாவது நல்ல திட்டமிடுதல்ங்கிறது இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்கறதுனால. அதே போல புது வேலை கிடைக்கும். முக்கியமா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துல சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அயல்நாடு யோகம் உண்டு, வெளி மாநில யோகம் உண்டு, அந்நிய இனத்தவர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சனி பகவான் பாருங்க நமது பூமியிலிருந்து கடைசி கிரகம், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அப்ப கன்னிராசிக்காரர்கள் சனி பகவான் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெகு தூரத்துல நீங்க சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். என்ன ஒரு விஷயம்னா, சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்துல கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க வெளியில சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க, என்ன திட்டம் போட போறீங்க அப்படிங்கிறத வெளியில சொல்லாம இருக்கணுங்க. இந்த கண்டகசனி காலகட்டத்தில் சனி உங்க ராசியை பார்க்கிற வரையும் உங்களுடைய விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொன்னீங்கன்னா அந்த காரியம் படிக்காது. இப்ப நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன்னு வெளியில சொல்லிட்டீங்கன்னா இந்த கண்டகசனி காலகட்டத்தில் அந்த காதல் ஃபெயிலர் ஆகும். அதே போல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க, வெளியில சொல்லிட்டீங்கன்னா அந்த தொழில் ஆரம்பிப்பதற்காக தடை வரும். அந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக ஆரம்பிப்பதற்கு முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதே போல மாதம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வெளில சொல்லிட்டீங்கன்னா இந்த கண்டகசனி காலகட்டத்தில், அதாவது அதுக்கு பிறகு பாருங்க நீங்க சொந்த தொழில அதிக வருமானத்தை பார்க்க முடியாத நிலையை தரும். அதாவது கண் திருஷ்டி நிறைய இருக்கும் சனி பகவான் உங்க ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில். அப்ப 2027 ஜூன் வரையும் பாருங்க ஒரு விஷயத்த அடுத்தவங்கிட்ட சொல்லவே கூடாது. நீங்க எந்த திட்டமிடுதல் இருந்தாலும் சரி, எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, அதே போல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்க போக போறீங்க, இந்த விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. முக்கியமா யாராட்ட சொல்லணுமோ உங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. வெளி மனிதரிடம் யாரிடமும் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏன் அப்படின்னா கண்டகசனி காலகட்டத்தில் சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆனா சனி பகவான் ராசியை பார்க்கும்போது பாருங்க உழைப்பால் பாருங்க உயரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது கடுமையாக போராடக்கூடியவங்களுக்கு பாருங்க சனி பகவான் என்னைக்கும் கெடுவங்களை கொடுக்க மாட்டார்.
என்ன ஒரு விஷயம்னா சனி ராசியை பார்க்கறதுனால ஒரு வண்டி வாகனத்துல போகும்போதும் கொஞ்சம் நிதானமா போகணும். ஏன்னா சனி ஒரு ஊன கிரகம், சனி பகவான் ஒரு மந்த கிரகம். உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ராசியை சனி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்யறது நல்லதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த கண்டக சனி காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா இந்த கண்டக சனினால உங்களுக்கு கெடுபங்கள் இருக்காது. மேலும் பாருங்க, சனி வீட்டுல ராகு இருக்கிறார். ராகுங்கிறது மிக பிரமாண்ட கிரகம். அப்ப ராகு அந்த வீட்டுக்குடைய சனி உங்க ராசியை பார்க்கிறாரு. அயலாடு மூலம் அபரிதமான வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. இந்த ராகு சனி வீட்டுல இன்னும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இருப்பார். மே மாசம் 18 தேதிக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பாருங்க ராகு பகவான் சனி வீட்டுல தான் இருப்பார். கும்பத்திலேயும் மகரத்திலே இருப்பார் இன்னும் 3 வருடத்திற்கு, மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம். அதாவது இன்னும் 2027 ஜூன் வரையும் சனி பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருப்பார். அப்ப பாருங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் உண்டு. அப்ப ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால அந்நிய நாட்டிலதான் உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி கிடைக்குங்க. ராகுங்கிறது பிரமாண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது வெளிநாட்டு நிறுவனமா இருக்கலாம், இல்லைன்னா உள்நாட்டிலே ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ராகு அந்த வீட்டுக்குடையவன் உங்க ராசியை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு உடம்புல வெயிட் ஏறும், ஒரு சிலருக்கு உடம்புல இந்த அரிப்பு, தேமல், சின்ன சின்ன அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் வரும். மற்றபடி பாருங்க, ராகு அந்த வீட்டுக்குடைய சனி உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய யோசனைகள், உங்களுக்கு வருமானம் எல்லாமே பாருங்க அபரிதமாக இருக்கும், மிக பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராகுவால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க கன்னிராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனா ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மே மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு. பொதுவா பாவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் ராசிக்கு 3, 6, 11 தான் அதிர்ஷ்டங்களை கொடுப்பாங்க. அப்ப ராகு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார் மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம். பாருங்க, 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வடக்கு ஸ்தானம். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும், நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வழக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், வழக்கு மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு 6ஆம் இடத்துல இருப்பதனால நீங்க எந்த காரியத்துல இறங்கி முயற்சி பண்ணாலும் அந்த காரியத்துல முழு வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா 6ஆம் இடம் உபசய ஸ்தானம். இந்த உபசய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 பாவக்கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டத்துல பாருங்க உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். அப்ப ராகு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல யாருக்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும், எதிர்மாறாத வெற்றி கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்ப ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார், நல்ல உயர்வை கொடுக்க இருக்கிறார், பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்க இருக்கிறார், வாழ்க்கையில உயர்வை கொடுக்க இருக்கிறார். அப்ப ராகுவால நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ராசியை 2027 ஜூன் வரையும் பார்த்துட்டு இருப்பார். அப்ப 2027 ஜூன் வரையுமே பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இந்த கண்டக சனி காலகட்டத்துல பிரமாண்ட வளர்ச்சி பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஒரு சில கெடுபல்களும் இருக்கும். ஏன்னா ஒரு கிரகம் எப்போதும் நன்மையும் செய்யாது, ஒரு கிரகம் எப்போதும் கெடுபல்களையும் செய்யாது. ஆனா அதிகப்படியான நன்மை கிடைக்கும். ஒரு சில சிரமங்களும் இருக்கும் கண்டக சனி காலகட்டத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல குரு பகவான் பாருங்க 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம். பொதுவா 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல பழையது போய் புதியது வருமா. அப்ப ஒரு சிலருக்கு பாருங்க வேலை மாற்றம் ஏற்படும், ஒரு சிலருக்கு வேலை இல்லைனாலும் புது வேலை கிடைக்கும். அதே போல 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்றார், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உத்தியோகம் கிடைக்கும். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்றார். அதே போல கன்னிராசியில ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாயாருக்கு வேலை கிடைக்கும். இப்படி பாருங்க உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு அமர்வதும் சிறப்பு. இப்போ ஒரு சிலர் ஆசிரியர் பணிக்காக தயார் நிலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள. அதே போல ஒரு அறநிலையத்துறையில ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு
அதே போல பாருங்க 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நல்ல பெரிய அதாவது பணம் புழங்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க்ல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால 10ல குரு இருந்தா எல்லோருக்கும் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு நடப்புல குரு புத்தியோ குரு திசையோ நடப்புல இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது. திடீர் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. உத்தியோக விஷயத்துல திடீர்னு வேலையை விடக்கூடாது. விஆர்எஸ் கொடுக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு டீ ப்ரமோட் ஆகும். உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கிரக பயிற்சிகள் மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம் இன்னும் நிறைய மாற்றங்களை நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க கன்னிராசிக்காரர்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.